அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு மீண்டும் துரோகம் செய்திருப்பதாக அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு துரோகம் செய்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் இத்திட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருப்பதன் மூலம் புதிய ஓய்வூதிய திட்டமே தொடரும், பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படாது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய துரோகம் இது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்து அக்டோபர் வரை ஓய்வு பெற்றவர்கள் 54,000 பேரில் 51,000 பேருக்கு முழுமையான பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இது அப்பட்டமான பொய் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்தவர்களில் கடந்த மார்ச் மாதம் இறுதி வரை 45,600 பேருக்கும் அக்டோபர் வரை சுமார் 54,000 பேரும் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்களில் ஒருவருக்கு கூட ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாறாக அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த தொகை, வசூலிக்கப்பட்ட பங்களிப்பு ஊதிய தொகை, அதற்கு இணையான அரசின் சார்பில் செலுத்தப்பட்ட தொகை, அதற்கான வட்டி ஆகியவை மட்டுமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓய்வு பெறும்போது வழங்கப்பட்டுள்ளன என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அதன் அறிக்கையை தாக்கல் செய்தாலும் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போவது இல்லை என்பதுதான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதைவிட மோசமான துரோகத்தை திமுகவால் செய்ய முடியாது எனவும் அன்புமணி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வதுதான் திமுகவின் வழக்கமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.